வங்க கடலோரமாய் அருளின் இருப்பிடமாய் தேடி வரும் நாடி வரும் ஒவ்வொருவருக்கும் ஆசீரையும் அருளையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் வேலை நகர் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலே இன்று ஒரு மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் பொன்னாள். இவ்வுலக வாழ்க்கையிலே ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் வரலாற்றின் முக்கிய அங்கமாய் வரலாற்று ஏடுகளில் தனக்கென முத்திரை பதித்து பிறந்ததின் அர்த்தத்தை கண்டுபிடித்த மா மனிதர்களை கௌரவிக்கின்ற அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் பொன்னால் மட்டுமல்ல, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். இன்று இம்மா மனிதர்களுக்கு முதுமுனைவர் அருள்பணி ஃபெலிக்ஸ் வில்ஃபிரட் தகைசால் செம்மல் விருதுகள் வழங்கி அவர்களை நவீன தமிழகத்தின் கமாலியேல் என்று பெருமைப்படுத்துவதிலே அரங்கமே ஏன் தமிழகமே இன்று அகமகிழ்கின்றது. எதிர்பாராத திடீர் அலுவல் பணிகள் காரணத்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்களாலும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினரும் சபாநாயகருமான மாண்புமிகு அப்பாவு மற்றும் முன்னாள் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பீட்டர் அல்போன்ஸ், மேலுமாக உழவன்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தாரகை கத்பட் அவர்கள் வர இயலவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விருதுகள் பிறகு அவர்களுடைய இருப்பிடத்தில் வழங்கப்படும். இந்த நிகழ்வின் இறுதியில் அவர்களை பற்றி அறிமுக உரையும் வாழ்த்துதலும் இருக்கும். முதலாவதாக, சமூகத்தை இறையியல் பார்வையால் பார்ப்பது, இறையியலை சமூக பார்வையால் பார்ப்பது என்ற மாற்று சிந்தனையை பரவலாகியது. இறையியலில் ஆசிய பேரொளியாய் ஒளிரும் அருள் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் எஸ்ஜே அவர்களை தமிழகத்தில் இன்றைய கமாலியேல் என பாராட்டி மகிழ்கின்றோம். அருள் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் எஸ்ஜே அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அருள் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் எஸ்ஜே அவர்களை வாழ்த்தி பேச சேலம் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஏ ராயப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Your Eminence Cardinal Charles Bo, Your Excellency Archbishop of Pondicherry, Most Reverend Francis Calist, Your Excellency Bishop of Tanjavur T. Sagayaraj, esteemed theologian of great renown Father Felix Wilfred, அனைத்து ஆயர் பெருமக்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே சகோதரர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பொதுநிலையினரான பாசமான சகோதர சகோதரிகளே, லூக்கா தன்னுடைய 2 நூல்களிலும் மக்களை பற்றி நல்லது சொல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். தொடங்கும் போதே லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், திருமுழுக்கு யோவானின் பெற்றோர்கள் எப்படி நல்ல குணங்களை கொண்டிருந்தார்கள் என்று. 2ஆம் அதிகாரத்தில் சீமோனை பற்றி 2:25, 7ஆம் அதிகாரத்தில் அந்த நூற்றுவர் தலைவனை பற்றி 4வது வசனத்தில், 2வது நூல் திருத்தூதர் பணியில் கூட அப்படித்தான் 10ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அந்த கொர்னேலியுஸை பற்றி, அதே போல் 18ஆம் அதிகாரத்தில் 24, 25 அப்பல்லோவை பற்றி, எப்படியெல்லாம் அவங்களாம் நல்லவங்க நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே இன்றைக்கு நல்லது செய்தவர்களை பற்றி நாமும் தாராளமாக அவர்களை இருக்கும்போதே வாழ்த்த வேண்டும். வாழும்போது வாழ்த்தாதவர்கள் எல்லாம் இறக்கும்போது இரங்கற்பார் பாடி என்ன பயன்? உண்மையாகவே இந்த மாமனிதரை அருள் தந்தை மைக்கேல் அமலதாஸை பார்க்கும்போது நான் மிகவும் சிலிர்த்து போகின்றேன்.
பல மணி நேரங்கள் அவரை பற்றி என்னால் பேச முடியும். நேரத்தினுடைய குறைவு கருதி ஒரு சில வார்த்தைகளில் சொல்லி முடிக்க நான் நினைக்கிறேன். புகழ்பெற்ற இறையியல் அறிஞர், வல்லுனர், இசை ஞானி, நம்முடைய நம்பிக்கை, கலாச்சாரம் இவற்றை புதுமைப்பித்தனாக உலகுக்கு எடுத்துரைக்கின்ற மாபெரும் மனிதர். அவர் வகித்த பதவிகளை பற்றி அருள் தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் சொன்னார்கள். ஜெஸ்விட் காங்கிரிகேஷன், சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அசிஸ்டன்ட் சுப்பீரியர் ஜெனரல் ஃபார் நியர்லி 13 years, 13 ஆண்டுகளாக அவர் பணிபுரிந்தது. டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டயலாக் வித் கல்ச்சர்ஸ் அண்ட் ரிலிஜன்ஸ் எல்லாம். பாண்டித்தியம், புலமை ஒரு பக்கம், எளிமை, எளிதில் அணுகக்கூடிய தன்மை, அனைவரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அரவணைத்து செல்லும் தன்மை, அதிகாரத்தை, பதவியை தேடாமல் தன் வாழ்வால், பணியால் கடவுளை மகிமைப்படுத்தும் அற்புதமான ஜீவன். இறையியலார், சங்கீத வித்வான், பேராசிரியர், எழுத்தாளர், நூலாசிரியர், இசைக்கலைஞர், இசை அமைப்பாளர், இறையியல் முன்னோடி. ஆசிரம ஆன்மீக அடைப்பிடிக்க ஒரே ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம். பல்சமய உரையாடலுக்கு இவருடைய பங்களிப்பு. ஐக்கிய ஆலயம், ஏன் அது பல்கலைக்கழகமாகவே உயர்கின்ற அளவுக்கு வளர்த்து விட்டிருக்கிறார். அருள் இசை மரபு பின்னணி இன்றி இசை கல்லூரிக்கு சென்று சங்கீத வித்வான் பட்டத்தை பெற்றார். இசை எளிது என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். 60 ராகங்களில் ஆலாபனை, சட்டஸ்வரங்கள், பல்லவி, அனுபவி, சரணம் என பாடல்களை உருவாக்கி வெளியிட்டார். இசை அருவி என மும்மாத இதழை தோற்றுவித்தார். தஞ்சை பல்கலைக்கழகம் இசைக்கான முதல் இதழே இதுதான் என்று சொல்லும் அளவுக்கு இவர் பாடுபட்டார். தமிழில் கிறிஸ்தவ பஜனை பாடல்கள், இறைவா இதோ வருகின்றோம் என்ற பாடல், இதோ உமது அடிமை என்ற பாடல், நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், பல முறை நான் ரசித்து இந்த பாடலை பாடியிருக்கிறேன். ஒவ்வொரு இறப்பின் போதும் இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. இதை எல்லாவற்றையும் உருவாக்கியோர் இவர்தானா என்று வியக்க வைத்தார். திருவழிபாட்டியல் முனைவர் பட்டம் பாரிஸில், ஆனால் இறையியலராக உருப்பெற்றார் தன்னுடைய உழைப்பினால், படிப்பினால், சிந்தனையினால். நற்செய்தி அறிவிப்பு, பல்சமய உரையாடல், கிறிஸ்தவ ஒன்றிப்பு, விடுதலை இறையியல், எத்தனையோ கருத்தரங்குகள், கட்டுரைகள், பல நூல்கள். வித்ய ஜோதி ஆசிரியராக பணிபுரிந்தார். தமிழ் பண்பாட்டை மறவாதவர், பல நாடுகளில் பயணித்திருந்தாலும் எல்லாவற்றை விட எப்படி இவரால் எளிமையாக இருக்க முடிகிறது, எளிதில் அணுகக்கூடியவராக இருக்க முடிகிறது என்று வியந்திருக்கிறேன். நண்பர்களோடு இவ்வளவு நேரம் செலவழிக்கின்ற இவர் இவ்வளவு பெரிய உழைப்பாளியா என்று வியக்க வைத்தவர். தன்னுடைய நேரம், பொருள், திறமை அத்தனையையும் தேவையில் இருப்பவர்களுக்காக, நண்பர்களுக்காக செலவிட்டவர். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், a good man, a strong believer, a great activist, a hard worker. இவரை பற்றி கேள்விப்பட்ட பிறகு நாமும் இவரை போல நம்ப வேண்டுமே, உழைக்க வேண்டுமே, எளிமையாக இருக்க வேண்டுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமே. சில பேருக்கு சில அடையாளம், கர்தினால் என்று 10 முறை இவருக்கு கர்தினால் பட்டம் கொடுத்தாலும் அது தகும் தகும் தகும். உங்கள் எளிமையின் முன், உங்கள் எழுத்துக்கள் முன், உங்கள் இசையின் முன், இங்கே கூடியிருக்கிற அனைவர் முன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இறைவனை புகழ்கின்ற உங்களுக்கு உண்மையாகவே என் வாழ்த்துக்களை கூறி
பணிகின்றேன். இன்றைய கமாலியல் அருள் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் எஸ்.ஜே. அவர்களை வாழ்த்தி பேராலயத்தின் சார்பாக பேராலய பொருளாளர் அருள் தந்தை உலகநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இன்றைய தமிழகத்தின் கமாலியல் என்று அறியப்படுகின்ற அருள் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் எஸ்.ஜே. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பேராலயத்தின் சார்பாக அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. Now, His Eminence Cardinal Charles Bo will honor the awardee with gold medal. அடுத்ததாக பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் ஏலக்காய் மாலை சூடி கிரீடம் அணிவித்து மகிழ்கிறார்கள். மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்கள் இன்றைய தமிழகத்தின் கமாலியல் என்ற விருதை வழங்கி பெருமைப்படுத்துகிறார்கள். அருள் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் எஸ்.ஜே. அவர்களை சிறப்பாக வாழ்த்தி பேசிய சேலம் மறைமாவட்ட ஆயர் மேமிகு ராயப்பன் அவர்களுக்கு பேரருள் திரு எல் அந்துவான் அடிகள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். உட்கார்.